நேயர்களே, இன்றைக்கு நாம் பேச போகிற மிக முக்கியமான தலைப்பு அமித்ஷா குருமூர்த்தி ரெண்டு பேருடைய திட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் சிக்கி கொண்டாரா. இந்த தலைப்பில் நம்ம பேச போகிறோம். டெல்லியிலிருந்து மிக முக்கியமான ஆவணப்படுத்தப்பட்ட சில செய்திகள், ஆதாரமான சில மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பத்திரிகை அதை வேறொரு செய்தியாகவும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதை தாண்டி நமக்கு கிடைத்த செய்தியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் கோவையில் உடல்நலை, அதாவது அவருடைய ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. திடீரென அவர் டெல்லிக்கு புறப்பட்டு போயிட்டார். ஆனா அங்க போறதுக்கு நேரடியா போகல, கொச்சினுக்கு சென்று கொச்சியிலிருந்து ஃப்ளைட்ல அவர் டெல்லிக்கு போனார். அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. இங்க பல பேர் கேள்வி கேட்பார்கள். இதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் அவர் கொச்சிக்கு போய் கேரளாவில இருந்து நேரடியாக டெல்லிக்கு போறார். அமித்ஷாவை சந்திக்கிறார். இவர் அங்கிருந்து டெல்லிக்கு போக முயலுகிற அதே நேரத்தில் அந்த இணைப்பில் அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொள்றதுக்கு தமிழ்நாட்டுடைய துக்ளக்கினுடைய குருமூர்த்தியும் டெல்லிக்கு சென்றார். ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப முக்கியமாக பேசணும். அப்ப எல்லாருமே ஒரு திட்டமிட்டு தான் ஓ பன்னீர்செல்வத்தை அங்க அழைத்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டில் மோடியை சந்திக்கிறதுக்கு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நேனா நாகேந்திரனோடு பேசும்போது அவர் போனை எடுக்கல. அமித்ஷா அவரை சந்திக்கவில்லை. எல்லா இடத்திலும் எடப்பாடி தான் முக்கியத்துவம் பெற்றார். இவரை நம்பி இருந்தவர்களெல்லாம் கைவிடப்பட்டார்கள். மிக முக்கியமாக மனோஜ் பாண்டியன் போன்றவர்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியேறிட்டார்கள். வைத்தியலிங்கம் ஒரு அமைதியான மூட்டில் இருக்காரு. அதை போன்று புகழேந்தி போன்றவர்கள் இன்னும் ஏராளமான பேர்கள். ஏற்கனவே இவரோடு கூட இருந்த மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. இப்படி பல மாறி போயிட்டாங்க. இப்ப இவர் மட்டும் தனித்து நிற்கிறார். இப்ப இவருக்கு ஏதாவது ஒரு வேணும். தமிழ்நாட்டுடைய ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வேட்பாளர். அதே சமயம் முக்குளத்தூர் வாக்கு வங்கியில ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பிடிக்கக்கூடியவர். பெரியகுளம், அதை போன்று கம்பம், ராமநாதபுரத்தில் பலாப்பழம் சின்னத்தில் ஒரு 3.5 லட்சம் ஓட்டை வாங்கக்கூடியவர். மறவர் சமூகத்தினுடைய ஒரு அடையாளம். இதெல்லாம் பார்க்குறாங்க அவங்க. யாரு? பிஜேபி. சரி, இவரை விட்டால் வழி இல்லை, ஆனால் இவரை விடாவிட்டாலும் வழி இல்லை. இவரை கூப்பிடணும்னு யார் இவரை அதிமுகவை உடைப்பதற்கு பயன்படுத்தினார்களோ, நல்ல முறையில் இருந்த அதிமுகவை சிதிகலமடைந்தார்கள், உடைத்தார்களோ, அதே குருமூர்த்தி இப்ப இவரை கூப்பிடுறார். இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னா, இவருக்கு ஒரு பெரிய சூட்சமங்கள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் இன்றைக்கு பாஜக அவருக்கு பல நிலைகள்ல தேவை இருக்கு. இவரை கூப்பிட்டால் அந்த குரலுக்கு ஒரு போகக்கூடிய ஒரு மகுடத்தில் பாம்பாட்டி ஊதுகிற அந்த மகுடிக்கு இவர் தலையாட்டுகிற, டான்ஸ் ஆடுகிற ஒரு பாம்பாக அவர் மாறி இருக்கிறார். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஏற்கனவே தர்மயுத்தம் நடத்த சொல்லி அதிமுகவை உடைத்தது RSS முகம் குருமூர்த்தி. அதே குருமூர்த்தி இன்றைக்கு அதிமுகவை 2வது முறை பிளவுபடுத்துகிறார். எப்படி பிளவுபடுத்துகிறார்? நாம் அதை பேர்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவருக்கு கிடைக்கிற பொருள் பொன்கள் எல்லாம் 4.5 ஆண்டுகளில் அவர் எல்லாம் கிடைத்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சராக 4 வருஷம் பிஜேபியோடு இருந்து விட்டார். இந்த கட்சிக்கான அடையாளமாக உழைப்பை மிகப்பெரிய அளவில் செய்த தலைவர்கள், குறிப்பாக திருமதி சசிகலா அவர்கள், தினகரன், OPS போன்றவர்களை எல்லாம் கட்சியிலே சேர்க்க மறுத்து கொண்டிருக்கிறார். எவ்வளவோ முயற்சிகள் நடக்கின்றது. எதுவுமே அவர் செய்ய மாட்டேன் என்கின்றதுதான் இன்று வரைக்கும் நிலையாக இருக்கிறது. அப்ப கட்சி ஒரு அடையாளமற்ற நிலையிலே 59-60% பெற்ற அந்த கட்சி இன்றைக்கு 23% இன்னைக்கு அது உடைந்து போய்விட்டது, நொறுங்கி போய்விட்டது. இதையெல்லாம் எதிர்பார்த்து RSS முகாமும் பாஜகவின் டெல்லி தலைமையும் ரசிக்கிறார்கள். ஆனா அவங்க வெளியே பேசுறது என்னன்னா, ஒன்றுபட்ட அதிமுக, அவர்களுக்கு வார்த்தை தான் அப்படியே தவிர உண்மையிலேயே அதிமுக ஒன்றுபடக்கூடாது என்பதில் தான் அவர்களின் காய்கள் நகட்டப்படுது. ரொம்ப அரசியல் தெரிஞ்சவன் எல்லாம் இல்லை, சாதாரணமாக ஒருவனுக்கு அரசியல் தெரிஞ்சா இதை புரிந்து கொள்ள முடியும்.
யாராக இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் 1967களில் இருந்து திராவிட இயக்கங்களுடைய ஆட்சி தான். திமுக அதிமுக, திமுக அதிமுக. அப்போ இதை உடைத்து பெரியார் மண்ணை அழித்து அங்கே இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை மாதிரி ஒரு நிலை உருவாக்க வேண்டும். வடநாட்டில் எப்படியெல்லாம் நடக்கின்றதோ, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இன்றைக்கு பீகார், டெல்லி, எல்லா இடங்களிலும், இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், எல்லா இடங்களிலும் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இந்துத்துவாவுடைய ஒரு பெரும் கைகள் படர்ந்திருக்கிற அதே நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அதிமுக இருக்கக்கூடாது. இருந்தால் எப்படி அவங்க உருவாங்க? இவங்க 40, அவங்க 40னா டிஎம்கே எங்கே, இந்த பிஜேபி எப்படி வெற்றி பெறும்? ஆக அண்ணாமலை கொண்டு வந்தார்கள், அண்ணாமலையை பெரிதாக்கினார்கள், அவர்களுக்குள் சில இது வந்தது. இப்பொழுது அண்ணாமலைக்கும் நேனார் நாகேந்திரக்கும் மோதல். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இன்று அண்ணாமலை டெல்லிக்கு போயிருக்கிறார்ன்ற செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் எடப்பாடியை ஒரு பார்வையில் வைத்திருக்கிறார்கள். எடப்பாடி செய்கிறது நல்ல வேலை தான் அப்படின்னு அவர்களுக்கு உள்ள சந்தோஷம். எப்படின்னு கேட்டால், எடப்பாடி யாரையும் தான் சேர்க்கலே, எடப்பாடிக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவராக ஆகிவிட்டாலும் கூட அவரை பொறுத்தவரை ஒரு மாஸ் தலைவர் இல்லை. ஜெயலலிதாவை போன்றோ எம்ஜிஆரை போன்றோ அவர் மட்டும்தான் அவரை நினைத்துக் கொள்கிறாரே தவிர, தமிழ்நாட்டில் அந்த இடம் இல்லாமல் தான் 10 முறை அவர் தோல்வி கண்டார். நாடாளுமன்றத்தில் தோல்வி கண்டார். 2019, 2024, 2021 சட்டமன்றம், 2018, 19, 20 இதுவரைக்கும் ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, உள்ளூராட்சி எல்லாவற்றிலும் தோல்வி 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 தோல்வி. இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி இதெல்லாம் தோல்வி, அது வெள்ளூரில் தோல்வி, சில இடைத்தேர்தல்களில் ஈரோட்டில் போட்டியிடுவதற்கு அவர் மறுத்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனி கழுதை தேர்ந்து கட்டரும்பாக அதிமுக போய்விட்டது. ஏற்கனவே மிகப்பெரிய ஆளுமை, தன் தியாகத்தாலும் கட்சிக்கு உரமாக இருந்து எவ்வளோ பெரிய சாதனை செய்த தலைவர் சசிகலா அவர்கள். அவரை சேர்க்க இவர் இன்னும் தயங்க வேண்டியது இல்லை. இவரை ஒப்படைத்தது திருமதி சசிகலா அவர்கள் தான். இப்போ அவரை சேர்ப்பதற்கு இவர் யோசிக்க வேண்டியதே இல்லை. இவருக்கு வாழ்வு கொடுத்து, இவருக்கு அடையாளம் கொடுத்ததெல்லாம் அவர் தான். அவரை சேர்ப்பதற்கு இவர் எதுக்கு? ஒரு பெரிய வாக்கு வங்கி, ஒரு பெரிய ஆளுமை. பொதுவாக எல்லார்கிட்ட போய் கேட்டாலும் என்ன சொல்றாங்க தெரியுமா? சசிகலா இருந்திருந்தால் கட்சி உருப்பட்டிருக்கும், கட்சி சிறப்பாக இருந்திருக்கும். நீங்க மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்கள்ட்ட போய் கேளுங்க, இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. திமுக காரர்கிட்ட போய் கேளுங்க, இதே தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க பாஜக தலைமையும் மற்றவர்களும்? அதிமுகவுக்கு ஒரு டைனமிக்கான லீடர்ஷிப் வந்துடக்கூடாதுன்னு அவங்க காய நகட்டினாங்க. அதற்கு முதலில் பலியானவர் ஓ பன்னீர்செல்வம். தர்மயுத்தம் நடத்தி கட்சியை உடைத்தார். அதற்கு பிறகு இவங்க தேவைக்கு சேர்த்து வச்சாங்க. எடப்பாடி இவங்களை இரட்டை தலைமை, அதுவும் உருப்படவில்லை. ஒரு பெரிய ஆளுமை இப்பொழுது செங்கோட்டையன், அவர் உடைந்து போய்விட்டார். அவரை பற்றி கேட்டால் அவர் தாவாக்களை சேர்ந்தார், அவரை பற்றி நாம் பேசுறது இல்லைன்னு ஓபிஎஸ் தெரிவித்துட்டார். இப்போ அமமுக என்பது ஒரு வலுவான அமைப்பாக, ஒரு தனி அமைப்பாக போய்விட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் கூப்பிடுகிறார். நேற்று கொச்சி வழியா புறப்பட்டு வா, என்னையா பார்த்துட்டு இருக்க, எடப்பாடி உன்னை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்கிறான், நீ தனிக்கட்சி ஆரம்பி, தனிக்கட்சி ஆரம்பிச்சிட்டா நாங்கள் உன்னோட கூட்டணி வச்சுக் கொள்வோம்ல அப்படின்ன மாதிரி ஒரு திட்டம். அப்படி திட்டம் இருந்தால் அவர் தான் அதிமுக விட்டு போயிட்டார் மிஸ்டர் எடப்பாடி, நீங்கள் தான் இனி ராஜா, நாங்கள் அவரோட சேர்ந்து நமக்கு ஒரு அந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி வாங்கிற நல்ல புள்ள மாதிரி பேசி அவரை கட்சியை விட்டு உடைத்து அவரை வெளியாக்கி அவருக்கு ஒரு கட்சி சின்னத்தை கொடுக்கலாம். இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கொடுத்து ஆக ஒற்றத்தில் அவரையும் தனித்து விட செய்து, இது ஒரு திட்டம். பாயிண்ட் நம்பர் 1. 2வது ஒரு திட்டம் என்ன இருப்பதாக டெல்லி தகவல் தெரிவிக்குதுன்னா, என்ன 2வது திட்டம்னா, எடப்பாடியை ஒட்டுமொத்தமாக வாத நோய் பிடித்தவராக முடக்குவது. அதற்கு இவருடைய கேஸ் பெண்டிங்கில் இருக்கு. கட்சியினுடைய சின்னம் தேர்தல் கமிஷன்ல இருக்கு. அப்படி இதற்கு உயிர் கொடுத்து உரு கொடுத்து இரட்டை இலையை முடக்கி எடப்பாடியும் முடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இரட்டை இலையை முடக்கி எடப்பாடியும் முடக்கி இவர்களும் முடக்கிறது. இதுதான் அவங்க திட்டம். இந்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வரணுன்னோ, கால் பதிக்கணும், குருமூர்த்திக்கோ, அமித்ஷாவுக்கோ, மோடிக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த திட்டமும் கிடையாது. அடுத்த முறைதான் பிஜேபி. அதற்கு முன்பு அதிமுகவை சில்லு தேங்காயாக உடைத்து தனித்தனியாக ஆக்கி, அதற்கு யாரெல்லாம் தங்களுக்கு பகடைக்காய்களாக கட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய இன்ஸ்டிடியூஷனை வச்சு அழுத்தம் கொடுத்து காலி செய்கிறது. இப்போ எடப்பாடியை முடக்குவதற்கு வேலுமணியும் தங்கமணியும்
பிஜேபிக்கு சிக்னல் காட்டியிருக்கிறார்கள் என்ற தகவலும் கோவையிலிருந்து டெல்லி வழியாக நமக்கு கிடைக்கிறது. இப்போ இவர் போய் சந்தித்த பேச்சு வேற ஒன்றுமல்ல, ரெண்டே நோக்கம். ஒன்று தனிக்கட்சி, மற்றொன்று பழைய வழக்குகளை துரித்தெடுத்து இரட்டை சின்னத்தை முடக்குவது. ஆக மொத்தத்தில் அதிமுக காளி. இதை கனகச்சிதமாக எப்படி அவர்கள் சிவசேனாவை உடைத்தார்களோ, எப்படி ஒரு ஜாதி கவுடா கட்சியாக மாற்றினார்களோ தேவே கவுடாவை, எப்படி நிதிஷ்குமாரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி இன்றைக்கு எல்லா பதவிகளையும் காவு கொண்டு நிதிஷ்குமாரை விட 4 சீட்டு வெற்றி பெற்று சபாநாயகர் பதவியும் உள்துறை அமைச்சர்கள் எல்லாம் கைப்பற்றி அடுத்த தேர்தலுக்கு கால் பதிப்பதற்கு சிராக் பஸ்வான் மூலம் வழியை ஆரம்பித்து அங்கே ஜனதா தளம் என்கின்ற ஒரு கட்சியே காலி செய்தார்களோ, அப்படி தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுகவை க்ளோஸ் செய்து போகிறது. இறுதி கட்டத்தில் தன்னுடைய உயிர் மூச்சோடு அது இப்பொழுது கடைசி ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டிருக்கிறது. யார் தலைமையில்? எடப்பாடி தலைமையில். இதுதான் இப்போ உண்மையான செய்தியாக இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஒன்றுபடுவதற்கான கடைசி வாய்ப்புகள் மட்டும் இருந்தால், நடந்தால் அதிமுக உருப்படும். இல்லை என்றால் மிகப்பெரிய அனகோண்டாவாக அதிமுக விழுங்குவதில் பாஜக, குருமூர்த்தி, அமித்ஷா அந்த வகையராக்கள் தான். அது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கிறது. ஓபிஎஸ் சென்றதும் பேசியதும் முடிவுகள் இதுதான் நமக்கு கிடைத்த டெல்லி தகவலாக இருக்கிறது. இதை தாண்டி பல புது செய்திகள் வந்தால் நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.